கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதோ மகிழ்ச்சி இருக்கா? நாங்க சென்னை, என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர் பகுதியில் உள்ள ஒரு ஊர். ஏன்னா அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை பத்தி சொல்றதுக்காக இந்த சென்னைக்கு நினைச்சிருக்கோம், வந்திருக்கிறோம். ஏன்னா இது இங்க உள்ள ஜனங்களெல்லாம் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னமான கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? என்ன பார்க்கறதுல மகிழ்ச்சி தானா? மகிழ்ச்சி தானா சிஸ்டர்? என்ன இன்னும் ஒருத்தரும் பேச மாட்டேங்க சின்ன பிள்ளைகளே. அந்த சந்தோஷத்தை குறித்து தான் ஒரு செய்தி கேட்க போறோம். வந்து அரை மணி நேரம் தான் வந்துட்டு கருத்தா என்ன செய்யுங்க, கவனிங்க. கருத்த பெரிய காரியங்களை என்ன செய்வாங்க எடுத்து கொடுங்க. லூக்கா எழுதின விசேஷம் பண்ண வேண்டாம். மாமி வந்து மாமி 2ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு என்ன செய்றேன் சொல்றேன். நல்லா புரிந்து கொடுங்க. உலகத்துல இப்ப 850 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. உலகத்துல எத்தனை மக்கள் இருக்காங்கம்மா? எத்தனை கவனிக்கிறீங்களா? உலகம் முழுசும் எத்தனை மக்கள் இருக்காங்க? 850 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. 850 கோடி ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியை என்ன செய்றேன். இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம், நல்ல பாட்டு படிச்சு டான்ஸ் எல்லாம் ஆட போறோம். என்ன சந்தோஷமா என்ன செய்யும் இருக்கும். வீட்டுக்கு போன உடனே அந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்குமா? வீட்டுல உள்ள பண தேவைகள், குடும்ப வாழ்க்கை சூழ்நிலைகள், ஏன்னா எல்லாம் வந்து நம்மள வந்து மனசுல கவலையை நினைச்சிருது, உண்டாக்கிருது. ஆனா இங்க வேதத்துல என்ன எழுதிருக்குன்னா, எல்லா மனிதர்களும் ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை இந்த நல்ல செய்தி கொடுக்கும் அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்படும். பல நோய்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் மனிதர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு என்ன செய்றாங்க, வராங்க. வெளியில சிப்பாங்க, மனதுக்குள்ள கவலை, பாரங்கள், என துக்கம் என. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை நான் என்ன செய்வேன், தருவேன். அந்த மிகுந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக் கொள்றதுங்கிறத குறித்து தான் நம்ம வந்து இது ஒரு 20 நிமிஷம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். என்ன யோவான் எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். நல்லா கவனிங்கம்மா. கவனிக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க. என்ன சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். எந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை ஆக்கும் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையிலிருந்து என்ன செய்யும், விடுதலை என்ன செய்யும், ஆக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். சரி, சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்னமா? சத்தியம்னா வார்த்தை. என்ன தேவனுடைய வார்த்தைகளுக்கு இன்னொரு பெயர் வந்து என்னது, சத்தியம். என்ன தேவனுடைய வார்த்தைகளுக்கு இன்னொரு பெயர் என்னதுமா? நல்லா கவனிச்சுக்கங்க. என்ன இந்த 2025ஆம் ஆண்டு எல்லாருக்கும்
எல்லாருக்கும் சந்தோஷமான ஆண்டாதான் என்ன செய்யணும் இருக்கணும் எல்லாருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் இதுல எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலையா. நமக்குதான் சத்தியம் நிறைய தெரியுமே, ஆனா இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கலையே. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வேத வார்த்தைகளுக்குள்ளதான் வல்லமை என்ன செய்து இருக்கு. வேத வார்த்தைகளுக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்குது. அது எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளதும் எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதுமாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் நினைக்கிறது இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுல முதல் இது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதா என்ன செய்யுது இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பண கஷ்டங்கள் இருக்கா, அல்லது பலவீனங்கள் நோய்கள் இருக்கா, உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாம நல்ல குடி பழக்கத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு உள்ள ஒரு வழிதான் இது. நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாலிப பையங்க கேட்டாங்கன்னா, நீங்க பெரிய ஆபீசர்கள் ஆயிருவீங்க, பெரிய அதிகாரிகள் ஆயிருவீங்க, பணக்காரங்கள் ஆயிருவீங்கம்மா. வாலிப பிள்ளைங்களாம் கேட்டுக்கங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றக்கூடியதா என்ன செய்யுது? தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? ஒரு மனிதனை என்ன செய்யுது? மாற்றுது. நாங்க உயிக்காட்டான் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருச்செந்தூர் பகுதியில ஒரு கோயில் இருக்கு. அதுக்கு பூசாரியா இருந்தவங்க தான் எங்க கூட்டம் தாத்தா பண்ணிக்கலாம். நாங்க தான் இயேசுதான் தெய்வம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இப்ப உலகம் எங்கிலும் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இயேசுவினுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதா என்ன செய்யுது? ரைட்டு, அது வல்லமை உள்ளதா இருக்கு. எங்க வாழ்க்கையில அது வல்லமை உள்ளதா மாறணும்ல, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்களுடைய துக்கம் மாறணும்ல, சந்தோஷமா மாறணும்ல. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல பயங்கரமான துக்கங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும். எப்ப மாறும்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கேளுங்க. இந்த வேத வார்த்தைய பல முறை படித்து அது சம்பந்தமான வார்த்தைகளை நம்ம தியானித்து உண்மையிலேயே இந்த வார்த்தை நம்ம துக்கத்தை மாற்றுமா அப்படிங்கறத குறித்து சிந்தனை பண்ணி அதை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதல்கள் என்ன செய்யும்? உண்டாகும். அதுக்குதான் தியானம் பண்ணணும் இருக்குது. தியானம் பண்ணணும்னா அதை நம்ம நிறைய நேரங்கள் என்னன்னா பைபிள் வார்த்தைகளை வாசிப்போம், ஆனா அதை சிந்தனை பண்ணி பாக்குறது என்னது கிடையாது. இதுல ஏன் இப்படி சொல்லி இருக்கு, வேற வசத்துல ஏன் இப்படி சொல்லி இருக்கு, இது அப்படின்னு சொல்லிட்டு அதை சிந்தனை தியானம் பண்ணி பாக்குறது என்னது கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது. நம்ம அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் இருந்துச்சு ஏற்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஒரு தடவை ஜீசஸ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஆசை. நான் இது கலந்து கொண்ட ஊழியங்கள்ல என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஜீசஸ பார்த்தேன், தேவதூதர்களை பார்த்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கும் ஆசை. உடனே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, வேதத்தை எடுத்து இயேசு எப்படி இருப்பாரு, இயேசு எவ்வளவு ஹைட்டா இருப்பாரு, இயேசு என்ன கலர்ல இருப்பாரு, இயேசுடைய முடி எப்படி இருக்கும், இப்படி இந்த வசனங்களை குறித்து அதை படிச்சு 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 மனசுல இப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு நாள் இருந்தேன்னா ஒரு 6 மாதம் அப்படி இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 மாதம் எப்ப பார்த்தாலும் பைபிள் எடுக்க வேண்டியது. அவர் கால் எப்படி இருக்கும், அவர் சத்தம் எப்படி இருக்கும், அவர் கண்கள் எப்படி இருக்கும், அவர் எப்படி பார்ப்பாரு, அவர் எவ்வளவு சர்வவர், இப்படி படிச்சுக்கிட்டே என்ன செய்வேன் இருப்பேன். தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் 6 மாதம் கிட்டத்தட்ட கடந்து அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அதுக்கு முந்தின நாள் ஜெபம் பண்ணேன். நல்லா கவனிக்கமாங்க. முந்தின நாள் ஜெபம் பண்ணேன். இயேசுவே,
உங்களை பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு ஏதாவது என்கிட்ட பாவம் இருந்தா அவங்க ரத்தத்தினால என்ன செய்யுங்க, எனக்கு கழுவிடுங்க. இயேசுவின் ரத்தத்தினால என்ன கழுவுங்கன்னு சொல்லிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்தேன், ஜெபித்தேன். அன்னைக்கு நைட்டு படுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு ஜெபிக்கிறதுக்காக எழுந்து முழங்கால் போட்டேன். இதே மாதிரி ஒரு பில்டிங், என்ன 2 மாடி பில்டிங். அப்படி முழங்கால் போட்டு மேல முழிச்சுதான் தூங்கிட்டு இல்ல, மேல பார்க்கும்போது இந்த மேல் கட்டிடம் அப்படி பிரிஞ்சு என்ன செய்யுது போயிட்டு, 2ஆ பிரிஞ்சு போயிட்டு கண்ணுக்கு நல்லா தெரியுது. அதுக்கு பிறகு 2வது மாடி கட்டடமும் அப்படி பிரிஞ்சு என்ன செய்யுது போயிட்டு, திடீர்னு சொல்லிட்டு வானம் தெரியுது. எத்தனை மணிக்கு? காலையில 4 மணிக்கு வானம் தெரியுது. என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு சொல்லிட்டு இயேசுவினுடைய முகம், வானம் பெருசு, எனக்கு என்ன செய்யுது, வானம் பெருசு. அப்படி அழகானவரா என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அவரை பார்த்து அது பிறகு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் தெரிஞ்சது. அவர் நல்லா சிரிச்ச முகமா சிரிச்சாரு. வந்து அவர் முகத்தில் உள்ள அந்த இதெல்லாம் துள்ளுது. அப்படி உயிருள்ள ஒரு ஆள், ஏன்னா படம் கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது அப்படி மறைஞ்சிச்சு. உடனே அந்த செவருலாம் என்ன செய்து கரெக்ட் ஆகி. அப்போ ஒரு விஷயத்தை தியானிக்கும் போது அது நமக்கு உண்மையா என்ன செய்து நடக்குது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வேத வார்த்தைகளை எடுத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காத என்ன செய்வேன் இருப்பேன். இப்படி இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து அதை தியானிக்கும் போது அந்த வார்த்தையில் உள்ள நன்மைகள் நமக்கு என்ன செய்யுது கிடைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பாஸ்டர் சொன்னாங்க, அவர் ஜீவன் உள்ள கடவுள் அப்படின்னாங்க. என்ன செய்யுது நடக்குது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வேத வார்த்தைகளை எடுத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காத என்ன செய்வேன் இருப்பேன். இப்படி இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து அதை தியானிக்கும் போது அந்த வார்த்தையில் உள்ள நன்மைகள் நமக்கு என்ன செய்யுது கிடைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பாஸ்டர் சொன்னாங்க, அவர் ஜீவன் உள்ள கடவுள் அப்படின்னாங்க. உயிருள்ள கடவுள், உயிருள்ள கடவுள். ஆனா சாத்தான் என்ன பண்றான்னா பல விதமான துன்பங்களை நமக்கு கொடுத்து கடவுளுக்கு வல்லமே இல்லை, அவருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு சில நேரங்கள்ல வேலைகளை என்ன செய்ததுதான். அதுக்கு விடக்கூடாது. இந்த 2025ஆம் ஆண்டுல நீங்க அதை சாத்தானுக்கு இடம் நினைச்ச கூடாது, கொடுக்க கூடாது. கர்த்தருடைய வல்லமே நீங்க என்ன செய்யணும், வெளிக்காட்டியே என்ன செய்யணும். அப்போ அப்படி தியானம் பண்ணி நீங்க வேத வார்த்தைகளை சத்தம் போட்டு சொல்லும் போது, வேத வார்த்தைகளை எப்படி சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லும் போது தேவனுடைய வல்லமை என்ன செய்யும் வெளிப்படும். நல்லா புரிந்து கொள்ளும். தேவனுடைய வல்லமை என்ன செய்யும் வெளிப்படும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காது இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலையும் சிந்தனை பண்ணி சத்தம் போட்டு சொன்னோம்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும்? என்ன பேச மாட்டேங்க, பைபிள பார்க்க வேண்டாம். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காது இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க சத்தம் போட்டு சொல்லிட்டே இருந்தா என்ன நடக்கும் கேட்டு, எது எப்படி அந்த கடன்கள்லாம் நினைச்சிடும் அடைஞ்சு போயிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வல்லமை உள்ளவர், தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நடக்காம என்ன செய்யாது, போகாது. 2 சாட்சி சொல்றேன். பால்யாங்கி சோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சபையில ஜனங்கள் நிறைய, அவர் சபை தான் உலகத்திலே பெரிய சபைன்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்டு. என்ன அவர் அந்த சபை பெரிய சபையா மாற்றுறதுக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தினமும் சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை, இயேசுவின் நாமத்தினால எனக்கு 100 ஆத்துமாக்களை தாங்க பிதாவே. எப்படி? இயேசுவின் நாமத்தினாலே 100 ஆத்துமாக்களை எங்களுக்கு எங்க சர்ச்சைக்கு தாங்க பிதாவே. இப்படி ஜெபம் பண்ணிருக்காரு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்காரு தெரியுமா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்காரு சொல்றேங்க. காலையில இருந்து வெள்ளிக்கிழமை காலையில இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். கவனிச்சுக்கங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு 100 ஆத்துமாக்கள் அந்த வாரத்துல புதுசா எடுத்துருவாங்க, வந்துடுவாங்க.
ஒரு நாள் அவர் நினைச்சிருக்காரு, எதுக்கு நம்ம 100 ஆத்துமாக்கள் வந்து கேட்கணும், நம்ம 1000 ஆத்துமாக்களை கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்துல அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்காருன்னா, இயேசுவின் நாமத்தால எனக்கு 1000 ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க தாங்க பிதாவே. ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த வாரம் 800 ஆத்துமாக்கள் நினைச்சிருக்காங்க வந்திருக்காங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் 1000 ஆத்துமாக்கள் புதிதா நினைச்சிருக்காங்க வந்திருக்காங்க. நடந்த விஷயம். அப்போ அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையை அவர் என்ன செய்தாரு புரிந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு வார்த்தை இருக்கு, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் தருவேன். அரப்பாக்கத்துல ஒரு சகோதரி வந்து உங்களுக்கு பேசுமா சாதாரணமா ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தேன். இது பார்த்தா இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க. இது அவங்களுக்கு வலியே என்ன செய்யல வரல, இந்த குறிப்பிட்ட நாள்ல வலி வரல. அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அங்க போய் வந்து இது பார்த்துட்டு உங்களுக்கு வலி வரல, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து சிசரின் ஆபரேஷன் என்ன செய்யணும் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. காலையில ஒரு 7 மணிக்கு என்னைய யோசிச்சு பார்த்துருக்காங்க. என்ன யோசிச்சு பார்த்துருக்காங்க தெரியுமா? இந்த பிரதர் வந்தாரு, வந்து சொன்னாரு, என்னுடைய நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் தருவேண்டி இயேசு சொல்லியிருக்காரு, நீங்க அதை கேட்க மறந்துடாதீங்கன்னு இப்படி சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு காலையில 7 மணியில இருந்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகப்பிரசவம் உண்டாகட்டும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகப்பிரசவம் உண்டாகட்டும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகப்பிரசவம் உண்டாகட்டும் பிதாவேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரைக்கும் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. நடந்த விஷயம். ஒரு 6 மணி இருக்கும், லேசா வலி இருந்துருக்கு வந்திருக்கு. 7 மணிக்கு உள்ள கூட்டு போயிருக்காங்க. 7 மணிக்கு குழந்தை இருந்துச்சு, நார்மல் டெலிவரியா இருந்துச்சு. நல்லா புரிஞ்சு, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா என்ன செய்யுது இருக்கு. அத 1000 தடவை சொல்லி கேட்டா அது நடக்காம இருந்துச்சு, அது போகாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிற வார்த்தைய நம்ம 1000 தடவை சொல்லி கேட்டா நம்ம துக்கம் சந்தோஷமா என்ன செய்யறோம் மாறிடும். ஒரு தடவை 2 தடவை எல்லாம் இந்த உலகத்துல நம்ம கேட்டோம்னா அது நடக்காம என்ன செய்யறது போயிருது. அதனாலதான் நமக்கு இயேசுவின் மேல சரியா நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதற்குள்ள வல்லமை என்ன செய்து இருக்கு. அந்த வல்லமையை எழுப்புறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும் செய்யணும். கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறோம். வெறுமனே நம்ம சர்ச்சைக்கு வந்தோம் போனோம் அப்படின்னா அங்க பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது நடக்காது. ஆனா இங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு போய் அதை ஒரு 100 தடவை 1000 தடவை 10,000 தடவைன்னு சொல்லி கேட்கும் போது அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள கடவுளா இருக்கிறாரு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை இருக்காது, ஒளிந்து போகாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வானமும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போயிடும், ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்காது, ஒளிந்து போகாது. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதா நினைச்சது இருக்கு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க அந்த வார்த்தைகளை பல முறை சொல்லி கேட்கிறவங்களா என்ன செய்யணும் மாறணும். இந்த வாரத்துல இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்னா 2025ஆம் ஆண்டுல நான் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து ஆயிரக்கணக்கான தடவை நான் என்ன செய்வேன் தம்பி. கர்த்தர் உங்களை போடாபடியா பெருக பண்ணிடுவாங்க. தேவனால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. தேவனால் முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையினாலும் முடியாத காரியம் ஒன்று இருந்தது கிடையாது. அந்த வார்த்தை உங்களுக்கு செயல்படணும்னா அதை பல தடவை தியானிக்கணும். அதை உங்க வாயினால பல தடவை என்ன செய்யணும் சொல்லணும். வாயினால சொல்லணும். வாயினால சொல்லும் போது அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையா என்ன செய்யணும் மாறிடும். இங்க ஒரு சேர் இருக்குமா உட்கார்ந்து. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் போய் என்ன செய்யாது சொல்லாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க சிஸ்டர். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம்னா ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் துக்கம் தான், ஒரு நோய் இருந்தாலும் துக்கம் தான், ஒரு வேலை கிடைக்கலனாலும் துக்கம் தான். அப்ப இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க. அதை சந்தோஷமாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட என்ன செய்யுது இருக்கு.
சந்தோஷமாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம், நான் உங்களை அடிக்க மாட்டேன். சொல்லுங்க, சும்மா சத்தம் போட்டு சொல்லுங்க. வேத வார்த்தைகளை பல தடவை சத்தம் போட்டு சொல்லி என்ன செய்வேன்? ஒரு முடிவு எடுத்து. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் ஒண்ணும் பொய் என்னது கிடையாது. என்ன வேண்டாலும் கிடைக்கும், என்ன நன்மை வேண்டாலும் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளை கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணா உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 தடவை சொல்லி ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைகள் எல்லாம் தங்க கட்டிகளா இருந்துருவாங்க, மாறிடுவாங்க. செல்போன் பாக்குறத விட்டுருவாங்க. புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இயேசு பிறந்தது என்னன்னா எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எப்போ இருக்குன்னா அவர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து பல தடவை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கார் கிடைக்குது, நாளைக்கு ஒரு வீடு கிடைக்குது, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது. இப்படி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தா நீங்க என்ன ஆவீங்க? அதான் மிகுந்த சந்தோஷம் இருந்துச்சு. வருது பாஸ்டர் பொறுத்தவரை ஆத்துமாக்கள் கிடைக்கணும். அப்பதானே பிரதர் உங்களுக்கு சந்தோஷம். நமக்கு ஊழியக்காரங்களுக்கு ஆத்துமாக்கள் கிடைக்கணும். அப்போ எதையுமே ஆண்டவர் தரமாட்டேன்னு நினைச்ச மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. சாத்தானுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம மனக்கவலைகளோடையும் பாரங்களோடையும் நெருக்கடிகளோடு இருந்து நம்ம ஐயோ நமக்கு இப்படி ஆகி போச்சே, இது என்ன நடக்க போகுதுன்னு இப்படி நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே நம்ம நினைச்ச மாட்டோம், கேட்க மாட்டோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். கேட்காட்டா அதான். அப்போ கேளுங்கிறது நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர ரகசியம் என்னன்னா 1000 தடவை கேளுங்கன்னு சொல்லித்தரேன். மறந்துட மாட்டீங்களே தம்பி, மறந்துட மாட்டீங்களே. என் பேர் பாஸ்கர், மறந்துட மாட்டீங்களே. அடுத்த தடவை பாஸ்கர் சாட்சி சொல்லணும். இந்த சபையில எல்லாரும் ஆண்டவருடைய நன்மைகளை இப்போ பெற ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி சாட்சி சொல்லணும். சொல்ல வச்சிருவீங்களா? உள்ள வைக்கலாம். என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தால என்ன செய்யணும்? பழையதை மறந்து புதியதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். நடந்த விஷயங்கள் எல்லாம் விடுங்க. இனிமே நன்மை என்ன செய்யணும்? நடக்கணும். இனிமை நன்மை நடக்கணும்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை பிடித்து அதை என்ன செய்யணும்? கேட்கிறவங்களா நீங்க என்ன செய்யணும்? மாறணும். அப்படி மாறாத வரைக்கும் நன்மை என்ன செய்யாது? நடக்காது. சாத்தான் தலை மேல ஏறி நிற்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்ற ஒரு வார்த்தை என்ன செய்யுது? இருக்காமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்ற ஒரு வார்த்தை இருக்கா? இருக்குது. எல்லாரும் தெரியும். இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல என்ன செய்யுது? நீ இருக்குது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னா நம்ம அந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வார்த்தைய 1000 தடவை 10,000 தடவை 10 லட்சம் தடவை சொல்லி கேட்டா நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆசீர்வாதமா நம்ம என்ன முடியாது? இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியன் இருக்கும், வானத்தை படைத்த கடவுளை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் பேரே ஐஸ்வர்ய சம்பனர். இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினால நீங்க பணக்காரர்கள் ஆவீர்கள் வேதவசனம் என்ன செய்யுது? சொல்லுது. ஆனா நம்ம பணக்காரர்களா இல்ல. ஏன் இல்லைன்னா நம்ம அந்த வார்த்தை நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிற வார்த்தையை 10 லட்சம் தடவை என்ன செய்யல? சொல்லி கேட்கல. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்கா? அது அந்த ஒரிஜினல் வேதாமத்துல எப்படி இருக்கான் அப்படின்னா, கேட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நினைச்சுதான். நல்லா புரிஞ்சு, கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆளு. ஆனா யாரு அவரை நெருக்கி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும். மற்றவங்களுக்கு என்ன செய்யாது? பரலோகராஜ்யம் கிடைக்கும். ஆனா நன்மை என்ன செய்யாது? கிடைக்காது. அப்ப நல்லா புரிஞ்சு கொடுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா என்ன செய்து இருக்கு. அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த வேத வார்த்தைகளுக்குள்ள என்ன செய்து இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா தம்பி? இப்ப வேதத்தை ஒரு தடவை இதுவரைக்கும் ஃபுல்லா படிச்சிருக்கேன்னு யாரும் இருக்கீங்களா? தங்கச்சிமார்கள், பெரியவங்க கேட்கல, சின்ன தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள் படிக்கணும். ஏன்னா
இந்த வேத புத்தகத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது அப்பதான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். இதுதான் உலகத்திலேயே அதிக மதிப்புள்ள ஒரு புத்தகம். நாங்க ஒரு IAS அகாடமி ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம் சென்னையில. IAS பிள்ளைகள்லாம் பாடம் நடத்திட்டு இருக்கோம். அது சம்பந்தமா கிட்டத்தட்ட 5000 புத்தகங்களுக்கு மேல நான் நினைச்சிருக்கிறேன், படிச்சிருக்கேன். ஆனா அந்த 5000 புக்கு ஒரு நாள் அது உதவி செய்யற புக்கு கிடையாது. இந்த வேத புத்தகம் உயிருள்ள புத்தகமா எனக்கு. இந்த வேத புத்தகம் என்னது? உயிருள்ள புத்தகம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிறது உயிருள்ள வார்த்தை. நீ ஆசீர்வாதமா இருப்பங்கிறது என்னது? உயிருள்ள வார்த்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஜாய்ஸ் மேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் டிவிகள்ல எல்லாம் பேசுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஜாய்ஸ் மேயர், அது தமிழ்லயும் அவங்க போடுவாங்க. இது டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உலகத்துல வாழ்ந்த ஒரு மகள். என்ன அமெரிக்க தேசத்துல ஏழை, அதாவது காஞ்ச ரொட்டி துண்டுகள் எங்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அலைவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நாள் பார்த்தாங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிற வார்த்தையை நினைச்சதாங்க. என்ன வேதத்துல நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு இருக்குது. நான் என்னன்னா காஞ்ச ரொட்டி துண்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் போய் தேடிட்டு அலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பிதாவே. என்ன நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு நீங்க வேதத்துல எழுதி வச்சிருக்கீங்க. நான் குடிப்படையில நல்லா கவனிச்சுக்கீங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு வேதத்துல எழுதி வச்சிருக்கீங்க. அதன்படி நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தாலே எதை கேட்டாலும் என்ன செய்யும்? கிடைக்கும். கெட்டதை மட்டும் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அது கிடைக்காது. அப்போ நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொல்லிட்டு வேதத்துல எழுதி வச்சிருக்கீங்க பிதாவே, என்னைய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இப்படி 10 லட்சம் தடவை எடுத்திருக்காங்க, ஜெபித்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் 6 வருடம் ஜெபித்திருக்காங்க. புரியுதா? இப்போ அவங்க உலகத்திலே பணக்காரர்கள், அவங்க ஒரு பணக்காரங்களா இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒரு மாதம் காணிக்கை மட்டும், அவங்க ஊழியம் செய்திருக்காங்க, ஒரு மாதம் காணிக்கை மட்டும் 1200 கோடி ரூபாய் இருந்துச்சு. ஒரு மாத காணிக்கை 1200 கோடி. சொந்த பிளேன்கள் வச்சிருக்காங்க. இது அமெரிக்காவிலே விலை உயர்ந்த இடங்கள்ல நிலங்கள் வாங்கி பெரிய பெரிய சர்ச்சைகளை வச்சிருக்காங்க, கட்டிருக்காங்க. போன சுனாமி பீரியட்ல கூட இங்க நம்ம ஹைதராபாத் பகுதியில் 200 வீடு கட்டி ஏழைகளுக்கு இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் அதே போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா ஏன் இருக்கக்கூடாது? ஏன் நீங்க பெரிய கோடீஸ்வரங்களா மாறக்கூடாது? ஏன் நீங்க கோடிக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷிகளா மாறக்கூடாது? மாறணும்னா தேவனுடைய வார்த்தையை செய்யணும், படிக்கணும். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தையை வைத்து கேட்கும் போது எத்தனை தடவை கேட்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்குது. 10 தடவை